2 முட்டைகளை வச்சு அத அடக்காத்து வந்துச்சு. அப்போ சோமுக்குருவி கிட்ட, சோமு, நான் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதான் நான் நிறைய புது புது பழங்கள்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் போய் எல்லா உணவுகளையும் எடுத்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்குங்க. சரி பட்டோ, நீ போய் என்ன வேணுமோ எடுத்துட்டு வா. நான் அது வரைக்கும் நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். பட்டுக்குருவியும் பழங்கள் பறிக்க போயிடுச்சு. அப்போ முட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் வெளியே வந்துச்சு. அத பார்த்து சோமுக்குருவி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. பயந்து போய் சோமுக்குருவியோட அம்மாவை கூப்பிட்டுச்சு. அம்மா, அம்மா, இங்க வாங்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல. உள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது. எனக்கு பயமா இருக்குமா. சோமு, பயப்படாதடா. அது உன் குழந்தைக முட்டையிலிருந்து வெளியே வர நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முட்டைக்குள்ள இருந்து 2 குருவிகள் வெளியே வந்துச்சு. அதுல ஒண்ணு பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தை. அத பார்த்த சோமுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா சோமுக்குருவியோட அம்மா பாட்டிக்குருவி, அடைச்ச 2 ஆம்பளை பையனா பிறக்குன்னு பார்த்தா இது என்ன பொட்ட பிள்ளையொன்னு பிறந்திருக்கே, இது நமக்கு வேண்டாண்டா சோமு. இத கொண்டு போய் நான் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறேன். என்னம்மா சொல்றீங்க? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பட்டு வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது என் குழந்தை. பொண்ணானாலும் ஆணானாலும் என் குழந்தைங்க எனக்கு வேணும். அடே அறிவு கெட்டவனே, புத்தி இல்லாம பேசாதடா. பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? அவ கல்யாணத்துக்கு நகை சேர்த்தணும், நிறைய செலவு இருக்கு. அது நமக்கு வேண்டாண்டா. பட்டும் இங்க இல்ல. அவ வரக்குள்ள நான் கொண்டு போய் இந்த குருவிய எங்கேயாவது விட்டுட்டு வரேன். அம்மா, வேண்டாம்மா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே சோமுவோட பேச்சு கேட்காம பாட்டிக்குருவி அந்த பெண் குருவிய கொண்டு போய் ஒரு மலை மேல விட்டுட்டு வந்துடுச்சு. அப்போ பட்டுக்குருவியும் வீட்டுக்கு வந்துச்சு. பட்டுக்குருவி தன்னோட குழந்தைய பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அதை தூக்கி கொஞ்சிச்சு. ஆமா சோமு, நம்மளோட இன்னொரு குழந்தை எங்க? அது ஆனா பொண்ணா? கண்டிப்பா பொன் குழந்தையாதான் இருக்கணும். எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம் சோமு. எங்க அவ? நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதும் சோமு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. எந்த பதிலும் சொல்லல. அப்போ பாட்டிக்குருவி, பட்டோ, நீ போனதும் ஒரு குஞ்சுதான் பொரிச்சுது. இன்னொரு முட்டையில அந்த குருவி செத்தேதான் இருந்தது. நீ அதை பார்த்தா கவலைப்படுவேன்னு தான் நான் அதை கொண்டு போய் ஆத்துல வீசிட்டு வந்துட்டேன். அந்த குருவி பிறக்கும் போதே இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் பட்டுக்குருவி ரொம்பவும் சோகமாகி வேதனையில அழுதுச்சு. மலை மேல இருந்த அந்த பெண் குருவி தனியா இருந்தனால ரொம்பவும் பயந்துட்டு அழுதுட்டு இருந்தது. அந்த காட்டு வழியா வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த பேச்சு குருவி ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அங்க பாத்துச்சு. அந்த இடத்துல குஞ்சு குருவிய பார்த்ததும் பேச்சு குருவி, அடடா, யாராவது இந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கோட்டு போட்டு போயிருக்கிறது? பாவம் இந்த குழந்தை, பச்சை மண்ணு. இத கொண்டு வந்து இங்க ஓடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ? ஐயோ கடவுளே, எனக்கும் குழந்தை இல்ல. நானே இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்திக்கலான்னு இருக்கேன். வாத்தங்க போலாம். பேச்சு கிளி பெண் குழந்தைய எடுத்துட்டு போய் அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து ரொம்பவும் நல்லா வளர்த்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் போனதும் பட்டுவோட பையன் சிண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடிட்டு இருந்தான். அப்போ, டேய் வாங்கடா, நம்ம ரக்ஷா பந்தனுக்கு கடைக்கு போலாம். டேய் கடைக்கா? ரக்ஷா பந்தனுக்கு சகோதரிகள் தானே நமக்கு ராக்கி கட்டணும். நம்ம எதுக்குடா கடைக்கு போகணும்? டேய், அவங்க நமக்கு ராக்கி கட்டுவாங்கடா. ஆனா நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அடே ஆமா ஆமா, சரி வாங்கடா போய் வாங்கலாம். டேய் சிண்டோ, ஏன்டா நீ மட்டும் சோகமா இருக்க? எனக்குதான் சகோதரியே இல்லையே. அடே, சகோதரி கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்டா. உனக்கு லக் இல்ல,
அதனாலதான் உனக்கு சகோதரி கிடைக்கல. சரி வாங்கடா, நம்ம போய் வாங்குவோம், அவனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சகோதரிகளுக்கு gift வாங்க போனாங்க. தனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதனாலதான் சகோதரி கிடைக்கலன்னு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்துச்சு சிண்டு. சிண்டு அதோட பாட்டி கிட்ட போய் இங்க நடந்தது எல்லாம் சொல்லுச்சு. டேய் சிண்டு, ஏண்டா தங்கம் அழுகுற? யாரு சொன்னா உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு? பசங்க தாண்டா அதிர்ஷ்டசாலிக. இந்த பிள்ளைகள்லாம் ராசியே இல்லாதவங்கடா. யாரு பாட்டி சொன்னாங்க பொண்ணுங்க ராசி இல்லைன்னு? சகோதரி இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அப்போ பேச்சுக்கிளி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தது. அத பார்த்த மீனுக்குருவி, அம்மா அம்மா ஏமா என்னாச்சு? ஒண்ணுமில்லடா தங்கம், நானு ரக்ஷாபந்தனுக்கு வியாபாரம் பண்ண நிறைய ராக்கி வாங்கி வச்சிட்டேன். ஆனா இப்போ அம்மாக்கு உடம்பு முடியலடா. எப்படி அதையெல்லாம் விக்கிறதுன்னு தெரியல. அத நினைச்சாதான் கவலையா இருக்குதாங்க. அம்மா, உங்களுக்காக நான் அதை கொண்டு போய் வித்துட்டு வரேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எப்படியாவது இன்னைக்குள்ள நான் எல்லா ராக்கியும் வித்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராக்கியும் கூடுக்குள்ள போட்டு வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வந்துச்சு. ராக்கி வேணுமா? ராக்கி, நல்ல கலர் கலரான ராக்கி, எல்லாரும் வந்து வாங்குங்க. ரக்ஷாபந்தனுக்கு நிறைய டிசைன்ல இருக்கு. ராக்கி வாங்கலையோ? ராக்கி. பொழுதுக்குள்ள எல்லா ராக்கியும் வித்துடுச்சு மீனுக்குருவி. ஆனா ஒரே ஒரு ராக்கி மட்டும் மிச்சம் இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்த சிண்டு குருவிய பார்த்ததும் சிண்டு குருவி கிட்ட போய், பையா, நான் ராக்கி விக்கிற பொண்ணு, எல்லா ராக்கியும் வித்துட்டேன். இந்த ஒரு ராக்கி மட்டும் மிச்சம் இருக்கு. இத நீங்க வச்சுக்கிறீங்களா? நீங்க இதுக்காக எனக்கு காசு கொடுக்கவெல்லாம் வேண்டாம். குருவி, எனக்கு சகோதரி யாருமே இல்ல. நீயே இந்த ராக்கிய எனக்கு கட்டி விடுறியா? சரி பையா, நானே கட்டி விடுறேன். மீனுக்குருவி சிண்டுக்கு ராக்கி கட்டி விட்டுச்சு. நீ எனக்கு ராக்கி கட்டி விட்டதுக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எங்க கூட என் வீட்டுக்குள்ள வா. என்கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு, உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி மீனுக்குருவிக்கு பரிசு கொடுக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அப்போ பட்டுக்குருவி சிண்டு கிட்ட, சிண்டு, யாரு இது? ரொம்ப அழகா இருக்காளே, யாரு இந்த பொண்ணு? அம்மா, இது என் ஃப்ரெண்டுமா. இனிமேல் இவதான் எனக்கு சகோதரி. இவ எனக்கு ராக்கி கட்டி விட்டாமா. அத பார்த்ததும் பாட்டிக்குருவி, ஏய் சிண்டு, எதுக்குடா இவளை எல்லாம் உள்ள விடுற? முதல்ல வெளியே துரத்தி விடு. இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் விடக்கூடாது. பாட்டி, நீங்க சும்மா இருங்க. இது என்னோட புது சகோதரி. இனிமேல் இவ என் கூட தான் விளையாடுவா. அப்போ பட்டுக்குருவி, உன் அம்மா யாரு? நீ எங்க இருந்து வர? எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்ல. என்ன யாரோ மலை மேல தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. பேச்சி அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் சோமக்குருவிக்கும் பாட்டிக்குருவிக்கும் எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. அது பட்டுக்குருவியோட குழந்தைதான்னு தெரிஞ்சிருச்சு. சோமக்குருவி எல்லா உண்மைகளையும் பட்டுக்குருவி கிட்ட சொல்ல வந்துச்சு. அத பார்த்த பாட்டுக்குருவி, டேய் சோமு, என்னடா பண்ற? அமைதியாயிரு. அம்மா, என்ன தடுக்காதீங்க. நீங்க அன்னைக்கு அந்த தப்பு பண்ணும்போது நான் ரொம்பவும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல அமைதியா இருந்தா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு. பட்டு, மீனும் வேற யாரும் இல்ல, நம்ம குழந்தைதான். அம்மா தான் உன்கிட்ட போய் சொல்லி மீனுவை கொண்டு போய் மலை மேல விட்டுட்டாங்க. அத கேட்ட பட்டுக்குருவிக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. அழுதுகிட்டே பாட்டிக்குருவிய ரொம்பவும் திட்டி விட்டுச்சு. என்னையும் என் குழந்தையும் இப்படி பிரிச்சுட்டீங்களே, உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவி மீனுக்குருவிய கட்டி பிடிச்சு கொஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சோமுவும் பட்டுக்குருவியும் பேச்சு கிளிக்கிட்ட போய் பேசி எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லி மீனுக்குருவிய தங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் சிண்டு குருவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கும் அண்ணன் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அவங்க பேரெல்லாம் பட்டுக்குருவி சொல்லும். நிறைய குட்டீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. ப்ளீஸ் குட்டீஸ், எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பாய் குட்டீஸ், லவ் யூ குட்டீஸ், சேவ் த பேர்ட்ஸ்.